உங்கள் ஊரில் ஏதாவது ஒரு திருட்டு நடவடிக்கை இருந்துச்சு, அது வழியாக நீங்கள் சிசிடிவி எடுத்து பார்க்கும்போது இந்த மாதிரி காருக்கு முன்னாடி ஒரு கொடி இருந்துச்சுன்னா யாரும் பேசக்கூடாது. ஏன்னா அது எழுதப்படாத ஒரு லைசன்ஸாக மாறிக்கொண்டிருக்கிறது. தமிழக மக்களை விழிப்புடன் செயல்படுங்கள். நான் ஏதோ எனக்காக பேசுகிறேன்னு மட்டும் நினச்சிக்கிடாதீங்க. ஒரு கொடிக்கு இவ்வளோ பவர் இருக்குது அப்படின்னா, இந்த கட்சியை சார்ந்தவன் நான், என்னை நீ ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்கிறதுக்கு எவ்வளோ பவர் இருக்கும். இவ்வளோதான் அரசியல், இவ்வளோதாங்க அரசியல். இந்த அரசியலை புரிந்து கொண்டாலே இந்த அரசியல்வாதிகளுக்கு பின்னாடி ஓடக்கூடிய இந்த மாதிரியான கயவர்கள், இந்த அரசியல் கட்சிக்கு பின்னாடி ஒளிந்திருக்கக்கூடிய இந்த மாதிரியான ஞானசேகரன்கள், இந்த காரில் துரத்தின இத்தனை கயவர்கள் 7 பேர் அப்படின்னு சொல்கிறவனுங்க, அவங்களுடைய பெயரை கேட்கிறார் ஒரு நிருபர். அதற்கு அந்த காவல்துறை அதிகாரி சொல்கிறார், அந்த 7 பேரும் பாவங்க இளைஞர்கள், கல்லூரி மாணவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சார், அதே மாதிரி அந்த பெண்ணினுடைய பெயரையும் அந்த பெண்ணினுடைய கார் நம்பரையும் வெளியில் விடும்போது இந்த தயக்கம் இல்லையே சார் உங்கள் அரசு அதிகாரிகளிடம், காவல்துறை அதிகாரிகளிடம்? எங்களுக்கு வலிக்குதில்லை சார். நார்மலாக ஒரு போலீஸ் ஆஃபீஸர் எந்த விதத்திலும் எந்த பக்கமும் சாயாத